அப்ப பெரியார் பக்தன் தான் கிளம்பு, எங்க ஹெச்ஆர்என்சி அமைச்சரா நீ இருக்காத. ஏன்னா கடவுளே இல்லைன்னு சொல்ற ஆள் வந்து கடவுளை எப்படி வந்து போய் பாப்பான்? இல்ல இந்த இப்பேற்பட்ட ஒரு கடவுள் நம்பாத ஆட்களை வந்து ஒரு மஸ்ஜிதுக்கோ ஒரு சர்ச்சுக்கோ யாராவது இன்சார்ஜா போடுவாங்களா? இந்த ஒரு கட்சி கழகத்திலையும் பாலியல் வன்கொடுமை பண்ற ஆள் அடிச்சு தூக்கணும் தூக்கணும். அது வந்து பாம்பு தினேஷா இருக்கலாம். விடாம விரட்டி விரட்டி அடிக்கணும். பார்ட்டியில மட்டும் இல்ல, சமூகத்திலிருந்தும் விரட்டி அடிக்கணும். நான் கூட சமீபத்துல ஒரு தலைவர் நம்மளே சொல்லியிருந்தேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. தாவேகா அமைச்சரவையில அமைச்சர்கள் எல்லாருமே பொறுப்பேற்றதுல இருந்து தொடர்ந்து தன்னுடைய துறையில ஆய்வுன்ற பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. சரி, இந்த ஆய்வுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருமே தன்னுடைய துறையில நடக்கக்கூடிய முறைகேடுகளை ஆதரிப்பது போல செய்தியாளர்களோட பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த டாஸ்மாகல வசூலக்கூடிய அந்த 10 ரூபாய் பாட்டிலாக இருக்கட்டும், சினிமா துறையை போல உடனே வந்துட்டு மாற்ற முடியாது, எல்லாமே வந்துட்டு வரும் நாட்கள மாற்ற விடும் அப்படின்னு சொல்றாங்க. நெல் கொள்முதலுக்கு ஒரு மூட்டைக்கு 30 ரூபாய் 40 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா அந்த 30 40 பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அடிப்படை வசதி இல்லை, அதனால அவங்க வாங்கி அவங்க முன்னேறத்துக்கு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் எல்லாமே பதில் கொடுக்குறாங்களே. உங்களோட பார்வை என்ன சார்? சோ இந்த நெல் கொள்முதல் வந்து ஒரு பெரிய டாபிக். அதை பத்தி டீட்டெயிலா அப்புறம் பேசுவோம். ஏன்னா அவங்க கேட்கறதே அவங்க வந்து 3100 இருந்து 3500 கேட்கறாங்க. இப்ப அவங்களுக்கு எடுக்கிறது 2500 ஒரு ஒரு குவிண்டாலுக்கு, அதாவது 100 கிலோக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, 40ங்கிறது கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க விவசாயிகளுக்கு. ஆனா விவசாயிகளுக்கு போய் சேராம தரகர்களுக்கு போய் சேருது. தரகர் சொல்றாங்க, நாங்க இதை வச்சுதான் நாங்க சர்வை பண்றோம். அதாவது தரகருக்கும் விவசாயிக்கும்ங்கிற ஒரு ஒரு சமப்பாடு நம்ம பிளான் பண்ணணும். அதாவது 10 ரூபாய்க்கு சினிமா டிக்கெட்டு பிளாக்கு வந்து அவன் 50 ரூபாய்க்கு வித்துட்டு இந்த 40 ஆள் தான் நான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன், இந்த 40 எங்கிட்ட இருந்து எடுத்திருக்காங்கன்னு அந்த பிளாக் டிக்கெட் விற்கிறவங்க கேட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்கு இந்த நெல்லுல. ஸோ ஐ திங்க் விவசாயிகளுக்கு அவங்க கேட்கிற 3525 ரூபாய் அல்லது 3100 ரூபாய், 2500 இருந்து 3100 ரூபாய், அந்த 600 ரூபாய் கொடுத்தோம்னா ஒரு குவிண்டாலுக்கு பெரிய வித்தியாசம். அது எம்எஸ்பி ஆகணும்னா மினிமம் செல்லிங் பிரைஸ், பர்ச்சேஸ் பிரைஸ், பெரிய வித்தியாசம் அங்க செய்ய முடியுங்கிறது டெஃபினட்டா பொருளாதாரவியல் மூலமா இட் ஹஸ் பீன் ப்ரூவ்ட் லைக் தட். ஊர்ஜிதப்படுத்திய ஒரு உண்மை. இல்ல அதே போல டாஸ்மாக வாங்கக்கூடிய அந்த 10 ரூபான்றது பாத்தீங்கன்னா அந்த பாட்டிலுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தாலும் சரி வாங்குறாங்க, ஸ்டிக்கர் ஒட்டுனாலும் வாங்குறாங்க. அது குறித்து அமைச்சரை கேள்வி கேட்டா இது சினிமா துறையை போல உடனடியாக மாற்றம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பதில் கொடுக்குறாருல்ல சார், எப்படி சார் பாக்குறது? அது வந்து வெறும் அது வந்து ஒரு வெற்று பதில், நொண்டி நொண்டி சாக்கு. ஏன் பண்ண முடியாது? 10 ரூபாய் சார்ஜ் பண்ணாதீங்கன்னா சார்ஜ் பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான். 2-3 நல்ல விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். பல ரோட் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு முதலமைச்சர் நேத்தோ முந்தா நேத்தோ கூப்பிட்டு சொல்லியிருக்காரு பிரைவேட்டா. ஒரு கான்ட்ராக்டர் என்கிட்ட சொன்னாரு, இந்த கட்டிங் கிட்டிங் எல்லாம் ஒண்ணும் இருக்காது, ஒழுங்கான ரோட்ஸ் போடுங்க. இதெல்லாம் கேட்கும் போது மனசு சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் முதலமைச்சர் விஜய் கரப்ஷன் இல்லாம ரோடு போடணும், பிரிட்ஜ போடணும் நினைக்கிறாரு பாருங்க. நடக்குதோ இல்லையோ வித்தியாசம் நாமும் பார்க்க போறோம், நாமும் கேள்விகள் கேட்க போறோம். அவர் நினைக்கிறாரு பாத்தீங்களா, அந்த நினைப்பு ரொம்ப நல்ல ஒரு கருத்து ஒண்ணு. ரெண்டாவது, இந்த அமைச்சர் ஆய்வு சொல்றீங்க, திருச்செந்தூர்ல 3 வகையான இந்த பிரீஸ்ட் இருக்காங்க, பூஜாரிகள். சில பேர் சிவாச்சாரியர் இருப்பாங்க, போத்திரிம்பாங்க, திரிவதந்திரன்பாங்க. பாவம், அவன் வந்து பென்ஷன் 3000 கிடைக்கிறது 10 பஞ்சாயிரம் தூண்டு. அதை வச்சே அவங்க ஓட்டணும். ஏங்க நீங்க வந்து டாஸ்மாக்ல 10 ரூபாய் 20 ரூபாய் வைப்பீங்க, கேஷ் ஃபார் பாட்டில், கேஷ் ஃபார் கான்ட்ராக்ட், கேஷ் ஃபார் ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷன், அது எல்லாத்துக்கும் நீங்க கேஷ் வாங்குறீங்க. அவங்க பாவம் வயிற்று கழுவுறதுக்கு 3000 ரூபாய் அவங்க வாங்கினாங்கன்னா உடனே எப்படி பண்ண முடியும்னு சொல்லி சொல்றாரு. அது வந்து நான் முதலமைச்சர் விஜயோடைய அமைச்சர் நான் வந்து வன்மையுடன் கண்டிக்கிறேன், வன்மத்துடன் கண்டிக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, தமாஷுக்கு யாரும் கலாட்டா பண்ணி, ஐ திங்க் அனிதா ராதாகிருஷ்ணன், இவரு ரமேஷ் ஐயங்கார் தான், நான் ஐயங்கார் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, எனக்கு ஒண்ணுமே இல்ல, நான் வந்து பெரியார் பக்தன். இப்ப நான் சொல்றேன், அப்ப பெரியார் பக்தன் தான் கிளம்பு, எங்க ஹெச்ஆர்என்சி அமைச்சரா நீ இருக்காத. ஏன்னா கடவுளே இல்லைன்னு சொல்ற ஆள் வந்து கடவுளை எப்படி வந்து போய் பாப்பான்? இல்ல இந்த இப்பேற்பட்ட ஒரு கடவுள் நம்பாத ஆட்களை வந்து ஒரு மஸ்ஜிதுக்கோ ஒரு சர்ச்சுக்கோ யாராவது இன்சார்ஜா போடுவாங்களா? நிச்சயமா போட மாட்டாங்க. அப்ப எப்படி கோயில்களுக்கு மட்டும், அதுவும் 38,000 கோயில்கள் இருக்கிற தமிழ்நாடுக்கு ஒரு ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் எந்த வக்கல வந்து எனக்கு வந்து ஆண்டவன் மேலேயே இது பிலீஃப் இல்ல, அக்னாஸ்டிக், நான் வந்து பெரியாருடைய ஃபாலோவர், எனக்கு வந்து ஐயங்காரே போட மாட்டேன். பிறந்த மண், பிறந்த மொழி, பிறந்த இனம் எல்லாமே தான் முக்கியம். நீங்க நினைச்சாலும் நினைக்காட்டும் அது முக்கியம். நிச்சயமா இப்ப ஏற்பட்ட ஆள் வந்து ஹெச்ஆர்என்சி மினிஸ்டரா இருந்தா, அமைச்சரா இருந்தா, இது மாதிரி குத்தி ஆய்வு பண்றேன், ஓய்வு பண்றேன், ஆய்வு எடுக்கிறது இவங்க எல்லாம் ஓய்வு தான் பண்ணணும்.
பாவம் அவங்கள போய் பிடிச்சி அவங்களுக்கு கலாட்டா பண்ணி ஊரறிய அவங்க பேரை கொண்டு வந்து நான் வந்து உனக்கு இந்த நோட்டீஸ் கொடுக்குறேன் அந்த நோட்டீஸ் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து செக்யூரிட்டி கார்டை தள்ளி, இதெல்லாம் ரொம்ப அசிங்கங்க. வேற எந்த ஒரு ஹிந்துங்கிற முறையில பாவம் போட்டுன்னு நினைக்கிறேன். நான் ஒண்ணு கேட்கவா? 1000 ரூபாய் வாங்கினாங்க. ஹிந்துஸ் எல்லாம் கேளுங்க, 1000 ரூபாய் வாங்கினாங்க. 1977 எப்ப எம்ஜிஆர் உள்ள வந்தாரோ, எம்ஜிஆரோட ஃபால்ட் இல்ல, அப்ப இட் ஹேப்பன்ட். அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் 50 வருடங்கள், 49 வருடங்களாக கோயிலுக்கு ஹிந்துஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த கோயில் காணிக்கை போடுவாங்க தெரியுமா? நான் இவ்வளவு ஆச்சுன்னா நான் 1 பவுன் போடுவேன், நான் வந்து 4 பவுன் போடுவேன் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா. இது எல்லாமே இந்த கோல்ட இந்த வந்து பொண்ணை உருக்கி 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 50 வருடங்கள்ல 5 லட்சம் கிலோகிராம். எவ்வளோ? 5 லட்சம் கிலோகிராம். இதுல ஏதாவது பாவம் இந்த திருச்செந்தூர் குருக்கள் இருக்காங்க, இவங்களுக்கு வந்துச்சா? பூஜாரிகளுக்கு வந்துச்சா? அங்க வேலை செய்யற வேறு சில ஆட்சிங்களுக்கு வந்துச்சா? யாருக்கும். நேரம் மும்பைக்கு போயிருக்கு. மும்பைக்கு போய் அங்க இருந்து அந்த கோல்டு வந்து எடுத்து பார ஆக்கி இந்த பார பேங்க்ல வச்சு அதுல வந்து வட்டி எடுக்கிறாங்க. அந்த வட்டி வந்து 1000 கிலோகிராமுக்கு 7.84 crores ஒரு வருஷத்துக்கு. 1000 கிலோகிராமுக்கு எவ்வளவு அனுப்பியிருக்கோம்? 5 லட்சம், 500,000. அதாவது அந்த வட்டி அலோன் நமக்கு வர வேண்டியது 4000 கோடி வர வேணும். தமிழ்நாட்டு கோயில்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு? சூன்யம். அந்த 4000 கோடி வெறும் வட்டியில வருது பாத்தீங்களா? அதை விட்டுட்டு 1000 ரூபாய் வாங்குற ஒரு பூஜாரிய போய் நீ 1000 ரூபாய் வாங்கின, 1000 ரூபாய் வாங்கின ஸ்பெஷல் தர்ஷனுக்கு என்னவோ ரொம்ப பெரிய சமூக நீதி பண்ற மாதிரி இப்படி இது பண்றதுக்கு போய் அங்க இருந்து அந்த சண்டை போட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த பொண்ணுல இருந்து எடுத்து காசு கொண்டு வந்து கொடுக்கணும். 2வது, ரமேஷ் நிஜமாவே ஒரு அக்னாஸ்டிக், அதான் எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் என்றால் வேற ஏதாவது ஒரு துறைக்கு மாத்துங்க, இந்த துறைக்கு இருக்கக்கூடாது. 3வது, அது சுத்தி இருக்கிற பலர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் விண்ணுலகத்திலிருந்து வந்து இறங்கியிருக்காரு இந்த அமைச்சர். விஜயோட அழகே எல்லாரோட நல்லா பழகிறது தான். இது விண்ணுலகத்திலிருந்து வந்து இறங்கியிருக்காரு, அங்க இருந்து இப்படி பாக்குறாரு இப்படி பாக்குறாரு. இந்த ஆட்டிடியூட் நமக்கு வேணாண்டோ. நாம வந்து செக்யூலர், சோசியல் ஜஸ்டிஸ் எல்லாரும் ஒண்ணு. செக்யூலர்னா அக்னாஸ்டிக் ஜஸ்டிஸ் இல்ல. இல்லைன்னா அவரை வந்து கூப்பிடுங்க, டிபேட் பண்ணலாம் இதை பத்தி. HRNC மினிஸ்டர் ஷுட் கோ. மற்ற அமைச்சர்களை பத்தி ஒவ்வொருத்தரா எடுத்து ஆய்வு பண்ணுவோம். இவருக்கு க்ளோஸ். ஸ்டாலின் சொன்னார்ல அப்படி, அப்புறம் தாவைக்கு அப்படி பண்ணாங்கல்ல, அந்த முதல்ல இந்த அமைச்சரவையில இங்கதான் பண்ணணுங்கிறது என்னுடைய பொதுவெளியில போடுற கருத்து. இதை நம்புற கோயிலுக்கு போற ஒவ்வொருத்தரும் இதை எல்லார்கிட்டையும் நிறைய மேக்சிமம் பதிவு வந்து பகிர்ந்து கொண்டு அனுப்பி விடுங்க. திமுக ஆட்சியில வந்துட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்துச்சுன்னா திமுக நிர்வாகிகள் தான் வந்துட்டு அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கும் சார். இப்போ இந்த தாவேக ஆட்சியில பாத்தீங்கன்னா அதே போல பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு. இதன் பின்னணியில தாவேக நிர்வாகிகள் இருந்து ஈடுபட்டிருந்தா செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. உங்களோட கருத்து என்ன சார்? எனது கருத்து வந்து எந்த ஒரு பார்ட்டியிலும் எந்த ஒரு கட்சி கழகத்திலையும் பாலியல் வன்கொடுமை பண்ற ஆள் அடிச்சு தூக்கணும். அது வந்து பாம்பு தினேஷா இருக்கலாம், காசுமேடு பாம்பு தினேஷ். அவன் வந்து சின்ன பிள்ளை 16 வயசு பிள்ளைய போய் கை வச்ச பாம்பு தினேஷ் தாவேகா. இந்த பேர்லாம் நான் மறக்கவே மாட்டேன். திருப்பி சொல்லணும், எல்லாருக்கும் தெரியணும். அல்லது தூத்துக்குடியில வந்து ஏப்ரல் மேல வந்து பாலசுப்ரமணியமும் ஜெயபாலும் பாலினத்தை நான் வேலை வாங்கி கொடுக்குறேன்னு ஒரு பொண்ணு எடுத்துட்டு போய் அப்டக்ட் பண்ணி செக்ஷுவலி அசால்ட் பண்ணாங்க, பாலின வன்கொடுமை பண்ணாங்க. அவங்களையும் விடக்கூடாது. ஏன்? ஆலந்தூர்ல வெண்புலின்னு ஒரு தாவேகா ஃபங்க்ஷனரி இதே மாதிரிதான் ஒரு டீச்சர், ஒரு ஃபிட்னஸ் மேனேஜர், இன்ஸ்ட்ரக்டர் மேனேஜரை உள்ள போய் அவங்க வீட்டுக்குள்ள போய் கலாட்டா பண்ணி கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இவங்க யாரையுமே நாம விட்டு வைக்க கூடாது. ஒருத்தர் விடாம விரட்டி அடிக்கணும். பார்ட்டியில மட்டும் இல்ல, சமூகத்திலிருந்தும் விரட்டி அடிக்கணும். நான் கூட சமீபத்துல ஒரு தலைவர் நம்மளே சொல்லியிருந்தேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, இது ஒரே ஒரு இதுதான் ரொம்ப நல்லா பண்றீங்க, ஆனா இந்த பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு ஒரு பார்ட்டில இருந்து இன்னொரு பார்ட்டி குதிக்கிறாங்க பாருங்க, இவங்களை வந்து கேர்ஃபுல்லா பண்ணிக்கங்க. நீங்க ஒரு இது பண்ணுங்க, பக்கா ஒரு ஆய்வு பண்ணி அவங்க பண்ணிருக்காங்களா இல்லையான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னு ஓகேனா பரவாயில்ல. இது மாதிரி கையும் களவுமா மாற்ற பாம்பு தினேஷும் ஜெயபாலும் பாலசுப்ரமணியமும் வெண்புலியும் இப்ப ஏற்பட்ட தாவேகா ஃபங்க்ஷனரிஸ் அவங்க அங்கிருந்து தாவணும். அப்படிதான். தயவு செய்து பப்ளிக் கிட்ட நான் சொல்றேன், பொண்ணு பெத்தவங்க நம்பலாம், அக்கா தங்கச்சி உள்ளவங்க, அம்மா உள்ளவங்க, பேத்தி உள்ளவங்க, நாமெல்லாம் இப்ப ஏற்பட்ட எவன் பண்ணாலும் வன்மையுடனும் வந்து அடின்னு அடிச்சு, சொற்களாலையும் அடிச்சு செயற்களாலையும் அடிச்சு இதை நீங்க பகிர்ந்து விட்டீங்கன்னா இட் வில் கோ டு விஜய். அப்ப அவர் தூக்குவார். இவங்கள எல்லாரும் தூக்கணும். அதே மாதிரி எல்லாரும் அங்க வந்து உதயநிதி தூக்கணும், எல்லாரையும். இந்த பக்கம் அண்ணாமலைஜி தூக்கணும், இந்த பக்கம் நயனார்ஜி தூக்கணும். பாலியல் வன்கொடுமை பண்ண எந்த ஒரு ஆளும் தமிழ்நாட்டுல வந்து அரசியல் இருக்கக்கூடாது, நமக்கு இடமே கொடுக்க கூடாது. நான் நெகோசியபிள்.
சமரசம் செய்யாமல் அடிச்சு தூக்கணும் இந்த ஆட்களை. சமூக நீதி, சமத்துவமான ஆட்சி அப்படின்ற மதச்சார்பற்ற கொள்கை அப்படின்லாம் வந்துட்டு சொல்லிட்டு தான் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இந்த நேரத்துல விசிகால இருக்கக்கூடிய அமைச்சரான வன்னியரசு அவர்கள் பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த ஒரு கிறிஸ்தவர் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு அங்க வந்துட்டு கிறிஸ்தவர்களுடைய ஒற்றுமை இல்லை அப்படின்னு பேசி வந்துட்டு ஒரு மத பிரச்சனை ஏற்படுத்துவது போல இருப்பதாக கருத்துக்களா வந்துட்டு இருக்கே. உங்களோட பார்வை என்ன சார்? அதாவது ரொம்ப ஒரு லோடட் கொஸ்டின் தான். அதாவது நான் என்ன சொல்றேன், ஒரு செக்யூலர் கவர்மெண்ட்ங்கிறது ஒண்ணு, அல்லது இப்போ ஒரு சைனீஸ் கவர்மெண்ட்டோ ரஷ்யன் கவர்மெண்ட்டோ இது வந்து ஒரு தர்மம், அதாவது அக்னாஸ்டிக் கவர்மெண்ட், எங்களுக்கு வந்து எந்தவித தர்மத்திலையும் பிலீஃப் இல்ல, ஆண்டவங்கிறத கான்செப்ட் பிலீஃப் இல்லைங்கிறது அது இன்னொரு கவர்மெண்ட். செக்யூலர் என்கிற சொல்லை நம்ம பயன்படுத்தினால் அப்படின்னா ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லிம் நம்ம எல்லாம் ஒண்ணு, வாங்கடா பாரத விலாஸ் மாதிரி எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம் சொல்றதுதான் செக்யூலர். பட் அந்த செக்யூலர் வந்து எப்பவுமே வந்து இட்ஸ் ஆல்வேஸ் யூஸ்ட் அகேன்ஸ்ட் ஹிந்துஸ் மாதிரி. செக்யூலர்னா நான் ஹிந்து இல்ல, நான் கிறிஸ்டின் முஸ்லிம் மாதிரி தான். ஏன் ஆரம்பிக்கும் போது என்ன அழகா விஜய் சொன்னார், செக்யூலர் சோசியல் கவர்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ், அழகா சொன்னார். அப்படி ரியல் செக்யூலர் கவர்மெண்டா இருந்தால் எல்லாத்தையும் ஈக்குவலா பண்ணும். இங்க ஒரு ரைட் பண்றீங்களா, ஒரு மதராசா ரைட் பண்ணுங்க, ஒரு சர்ச்சை ரைட் பண்ணுங்க, கோயிலை ரைட் பண்ணுங்க, எல்லாம் ரைட் பண்ணுங்க, போடுங்க, குருத்வாரா ரைட் பண்ணுங்க, அங்க யார் யார் கோல்மால் பண்றாங்க எல்லாத்தையும் தூக்குங்க. ஜெயஸ்ரீ பிரபாகரோ சாமியார் தேவதாசோ ஒரு இதுக்கு போனாங்கன்னா, ஒரு மத ஆய்வு கூட்டத்துக்கு போனாங்கன்னா, இன்னொருத்தர் மத ஆய்வு கூட்டத்துக்கு போட்டோம், அவங்களே அலோவ் பண்ணுங்க, எல்லாரையும் அலோவ் பண்ணலாம். அவங்க போக கூடாதுன்னு இல்லை. ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சது, அவர் என்னதான் சர்ச்சுக்கு போனாலும், விஜய் கூட பாருங்க இன்னைக்கு கூட கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிருக்காரு. அவரு காட்டுற மாதிரி ஐ ஹவ் நோ இஷ்யூ வித் ஹிம், பட் ஐ ஹவ் இஷ்யூ வித் பார்ட்டி. எல்லாரும் அது மாதிரி பண்ணீங்கன்னா யாரு சண்டை போட போறாங்க? யாரும் சண்டை போட போறது இல்லையே. So be truly secular, not pseudo secular. Let secularism, எல்லா தர்மங்களுக்கும் இருக்கிறதா செக்யூலரிசம், நாட் only to Hindus. கிறிஸ்துமஸ் சொன்னா செக்யுலர், ஹாப்பி தீபாவளின்னு சொன்னா மதவாதி. எப்படிங்க? எல்லாம் ஒண்ணுதாங்க. we want Christmas and we want தீபாவளி. அதான் எல்லாருக்கும் தெரியணும்.